எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வாசகம் அமைதியை நாம் தேர்ந்தெடுக்கும் போது நாம் சிலவற்றுக்கு விடை கொடுக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த அமைதி அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஆனால் இதுக்குள்ளே எவ்வளோ விஷயம் அடங்கியிருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த அமைதி மட்டும் எல்லாருக்கும் கிடச்சிதுன்னா அப்புறம் இந்த உலகத்தில் போராட்டம்ங்கிறதே கிடையாது இல்லையா? அதனால் நம்ம இந்த அமைதியை புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்கு. அதனால் நம்ம இதை கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்கலாம். அமைதி அப்படிங்கிறது நம்ம கேட்டு பெறுறது ஒரு வகை, கேட்காமலே வருவது இன்னொரு வகை. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த தென்னை மரத்துக்கு நடுவில் ஒரு மெல்லிசாக ஒரு காற்று வரும். அதை நம்ம தென்றல் காற்று அப்படின்னு சொல்லுவோம். அந்த தென்றல் காற்று நம்ம முகத்தை அப்படியே வருடிக்கிட்டு போகுது இல்லையா? அப்போது அந்த நொடியில் ஒரு அமைதி இருக்கும், நமக்குள்ள ஏதோ ஒரு நிம்மதி இருக்கும். இது நம்ம கேட்காமலேயே வர்றது. அடுத்தது இப்போ ஒரு காவேரி கரை ஓரத்தில் நம்ம இருக்கோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஓரமாக இந்த நாணல் செடியெலாம் இருக்கும். அந்த நாணல் பார்த்திங்கன்னா இந்த தண்ணீர் வந்தாலும் சரி, காற்று வந்தாலும் சரி, அது அப்படியே வளைஞ்சு கொடுத்து அது அங்கேயே இருக்கும். எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் சரி, எவ்வளவு புயல் மழை காற்று வந்தாலும் சரி, அந்த நாணல் அதுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுத்து அது உடையாது. அப்போது இந்த உடையாமல் அதில் அனுசரிச்சுட்டு போகுது பாருங்கள். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கைங்கிற கரை ஓரத்தில் நின்று நாணலை போல் கஷ்டத்துலேயும் துயரத்துலேயும் வளைஞ்சு கொடுத்து வாழ்க்கையை நம்ம செலுத்திட்டு போகிறச்ச இப்படி தான் நம்ம நடந்துக்கணும், இப்படி தான் நம்ம வாழ்க்கையை நடத்தணும்னு ஒரு பாங்குக்கு வந்துட்டோம்னா நமக்குள்ள ஒரு அமைதி வருது பாருங்கள். அது நம்ம கேட்டு பெற ஒரு அமைதி. ஏன்னா இது எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு அதை சொல்லி கொடுக்கும். அப்போது இது இப்படி நடந்துட்டால் இப்படி தான் நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம வந்துடுறோம் இல்லையா? அப்போது நமக்குள்ள நம்ம ஏற்றுக்கிறது இந்த அமைதியை. அப்போது இந்த அமைதி நமக்குள்ளே எப்படி வருது? எதுக்கெல்லாம் நாம் விடை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம போயிடுவோம். இப்போ நான் 2 வகையாக அமைதி சொன்னேன் இல்லையா? நம்ம கேட்டு வாங்கிக்கிறது, கேட்காமலே வருது. கேட்காமலே வர்றதை விட்டுருங்க, அது அது பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு போகும். ஆனால் நம்ம கேட்டு, நம்ம உணர்ந்து, நம்ம பார்த்து, நம்ம புரிஞ்சுண்டு நமக்கு வர அந்த அமைதி இருக்குது பாருங்கள். அந்த அமைதியை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் இந்த மாதிரி வர்ற அமைதி ஒரு 4-5 வகை நம்ம சொல்லலாம். இல்லை மெயினாக நம்ம பார்க்க போகிறது ஒரு 4 விதமான அமைதி. இந்த ஃபஸ்ட்டு டைப் சலனம் இல்லாமல் இருக்கிறது, அதாவது அன்டிஸ்டர்ப்டு பீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அன்டிஸ்டர்ப் பீஸை நம்ம எப்படி அடைவோம் அப்படின்னா தியானத்தின் மூலமாக நாம் அடைவோம். அடுத்தது ஒரு சமாதி நிலை அமைதி, அதாவது ஸ்டில்னஸ், ஒரு ஸ்டில்லாக இருக்கிற ஒரு பீஸ். இந்த நிலை நம்ம சமாதி நிலையில் இருக்கிறச்ச வரும். இப்போ சித்த புருஷர்கள், ரிஷி முனிவர்கள்லாம் இருக்காங்களே, ஒரு ஸ்டில்னஸ் அவங்கக்கிட்ட இருக்கும். they will not be affected by anything. ஸோ அது சமாதி நிலை. மூணாவது நிலை
நான் பார்ட்டிசிபேஷன். அதாவது என் கண்ணு முன்னாடி இது நடக்கிறது தெரியும், ஆனால் நான் அதை கடந்து போகிறேன். என் மனசாலையும் உடலாலையும் நான் அதில் இன்வால்வே பண்ணாமல் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு நான் பார்ட்டிசிபேஷன் நிலை. இது நம்ம மெடிடேஷன் பண்ணுறச்ச இந்த நிலைக்கு நம்ம போவோம். அடுத்தது இந்த யோக நிலை, அதாவது ஒரு நிலைப்படுத்துவது நம்மளுடைய மனசை, நம்மளுடைய வார்த்தையை, நம்மளுடைய இந்த உடலை, இது மூணையும் நம்ம ஒருங்கிணைச்சு ஒரே முகமாக ஃபோக்கஸ்டாக நம்ம இருக்கிறச்ச நமக்குள்ள அந்த அமைதி வரும். இது எதனால் அடைவோம்? யோகத்தினால அடைவோம். அதனால் இது யோக நிலை. அதனால் we have 4 types. We have looked into 4 types of peace: undisturbed, stillness, non-participation, அதுக்கப்புறமா ஒரு focused level. இப்போது இந்த 4 வகையில் depending on the wellness of the person, a particular path is chosen. நான் எல்லாருமே எல்லா நிலையும் நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. நம்ம உடல் ரீதியாக, நம்ம மன ரீதியாக நமக்கு எது சாதகமாக, எது அனுகூலமாக இருக்கோ நம்ம அந்த நிலையை, வேணுங்கிற நிலையை நம்ம செலக்ட் பண்ணி we work towards it. நம்ம இன்னையோட இந்த கான்செப்டில் இந்த 2வது லைனையும் நம்ம கூட எடுத்துக்கிட்டு போகணும். அதாவது இந்த பீஸ் it comes with a lot of goodbyes. இந்த கான்செப்ட் ஆஃப் பீஸ் நம்ம பார்க்கறச்ச இந்த குட்பைஸும் கூடவே நம்ம எடுத்துகிட்டே போகிறோம். என்னென்னா இதை நம்ம கோடிட்டு காட்டினால் ஒழிய இது தெரியாது. இது அப்படியே இன்டர்மிங்கிள் ஆகிருக்கும். நீங்கள் எந்த மாதிரி லெவல் ஆஃப் பீஸ் எடுத்துக்கிட்டாலுமே இது இன்டர்ட்வைண்டாக, இன்டர்மிங்கிள்டாக, இன்டர்லிங்க்டாக இது இருக்கும். அதனால்தான் இந்த காயத்ரி மந்திரம் இட் அண்டர்லைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த யூனிட்டி ஆஃப் 3 centers. அதாவது there are 3 centers which we have to address if we have to say goodbyes. அது என்னென்ன சென்டர்ஸ்ன்னு பார்த்தா, ஒன்று தி அவுட்டர் ரியாலிட்டி, 2வது இந்த பாடி, 3வது இன்னர் ரியாலிட்டி. இந்த 3ம் ஃபோக்கஸ்டாக, யுனைட்டடாக வரைச்ச நம்மளால் அந்த அமைதியை உணர முடியும். இது எப்படி அப்படின்னு நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இப்போ இந்த அவுட்டர் ரியாலிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படின்னா என்ன? இந்த காயத்ரி மந்திரம் நம்ம ரிசைட் பண்ணோன்னா நமக்குள்ள ஒரு அமைதி வருங்கிறது பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, அது இந்த 3 நிலையை கோடிட்டு காட்டுது. இந்த 3 நிலையும் நீ அட்ரஸ் பண்ணேன்னா, இது உள்ளுக்குள்ளே இருக்கிற விவரங்களை நீ புரிஞ்சுட்டேன்னா, அப்போ உன்னால் நீ தேடுற அமைதி கிடைக்கும். அப்போது இந்த 3 நிலை என்ன? ஃபஸ்ட்டு அவுட்டர் ரியாலிட்டி. இந்த அவுட்டர் ரியாலிட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் இந்த காஸ்மோஸ் இருக்குது, கிரகங்கள் இருக்குது, பல யூனிவர்சஸ் இருக்குது. இதோட எஃபெக்ட். அடுத்தது இந்த சுற்றுச்சூழ்நிலை, அதாவது என்விரான்மெண்ட். இதில் வர வெதர், இந்த கிளைமேட், இந்த பிளேஸஸ். சில சமயம் நம்ம பார்த்தோன்னா இந்த மழை பெய்யறச்சா ரொம்ப டல்லாக இருக்கும், நமக்கு ஒரு வேலையும் ஓடாது. அதே மாதிரி சம்மரில் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருப்போம். அப்போ சயின்டிஃபிக்காக என்ன சொல்லுவாங்க, நிறைய விட்டமின் டியை நம்ம கன்சியூம் பண்ணுறோம் அப்போ அந்த நேரத்தில்.
அதனால் நமக்குள்ள ஒரு புத்துணர்வு வருது அப்படின்னு சயின்டிஃபிக்காக நம்ம சொல்லுவோம். சில பிளேஸஸ்க்கு போனோம்னா, இப்போ கோயிலுக்கு போனோம்னா நமக்கு ஒரு விதமான ஒரு திருப்தி இருக்கும். அதே இது நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போனோன்னா இந்த நேச்சரை நம்ம பார்த்தோன்னா நமக்கு ஒரு மாதிரி ஒரு பரபரப்பு இருக்கும். இதே ஒரு நதியை பார்த்தா ஒரு அமைதி இருக்கும். ஒரு கடலை பார்த்தோன்னா நம்ம கஷ்டங்கள்லாம் பறந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்படி இந்த என்விரான்மெண்ட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல். அடுத்தது நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா ஜந்துக்களும் இன்க்ளூடிங் மென் அண்ட் விமென், இவங்க நம்ம மேலே காட்டுற ஒரு தாக்கம். இப்போ அனிமல்ஸாக இருக்கட்டும், அது டொமஸ்டிகேட்டடாக இருந்ததுன்னா நம்ம மேலே காட்டுற ஒரு பாசமாக இருக்கட்டும். இதே வைல்டு அனிமல்ஸாக இருந்தது அப்படின்னா அதுங்களோட வீரியம் நம்மளை எப்படி அச்சத்துக்கு உள்ளாக்குறது. மனிதர்கள் நல்லவங்க இருக்காங்க, அதே நேரத்தில் நல்லவங்க இல்லாமல் கொஞ்சம் ஒரு தீய குணத்தோடு இருக்கிறவங்கள நம்ம பார்க்குறோம். இப்படி இந்த லிவிங் பீயிங்ஸ், லிவிங் திங்ஸ் அரவுண்ட் அஸ், இவங்க நம்ம மேலே காட்டுற ஒரு தாக்கம். அடுத்தது இந்த பஞ்சபூதங்கள், அது காற்றாக இருக்கலாம், தண்ணியாக இருக்கலாம், ஸ்பேஸாக இருக்கலாம், அக்னியாக இருக்கலாம், இந்த பூமியாக இருக்கலாம். இவங்க நம்ம மேலே காட்டுற அந்த தாக்கம், இந்த எல்லாமே நமக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணுது. அது நல்ல விஷயமாகவும் இருக்கலாம், அது கெட்ட விஷயமாகவும் இருக்கலாம், நமக்கு ஏற்புடையதாகவும் இருக்கலாம், ஏற்புடையது இல்லாமலும் நமக்கு இருக்கலாம். ஆனால் இவை அனைத்தும் நம்மேல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அடுத்தது இந்த உடல். இந்த உடல் இது ஒரு பேரியர் மாதிரி. அதாவது நமக்கு உள்ளே இருக்கிறதுக்கும் வெளியே இருக்கிறதுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு தடுப்பு. இந்த அவுட்டர் என்விரான்மெண்ட் நம்மளை உள்ளே தாக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஃபில்டர்னு கூட சொல்லலாம். அப்போது இந்த ஃபில்டர் வழியாக, சென்சஸ் வழியாக இந்த தாக்கங்கள் நமக்குள்ள ஃபில்டர்டு ஃபார்மில் உள்ளே போகுது. அதை எப்படி நம்ம எடுத்துக்கணுங்கிறத இந்த உடல் நிர்ணயிக்குது. இப்போ சம்டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மின்னல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு ஒரு ஒரு பதற்றத்துக்கு போயிடும். இல்லை ஒரு இடி இடித்தா, இல்லை ஏதோ ஒரு நிகழ்வு, ஒரு ஆக்சிடெண்ட்டு, இல்லை ஏதோ ஒரு சந்தோஷமாக நடக்கிற ஒரு செலிப்ரேஷன், இது நமக்குள்ளே அந்த தாக்கம் ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி அதை ஏந்திக்கிறது இந்த உடல். மூணாவது நிலை என்ன? இந்த இன்னர் ரியாலிட்டி. இந்த இன்னர் ரியாலிட்டிங்கிறது நமக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம். இதில் நம்மளுடைய தாட்ஸ், அதாவது எண்ணங்கள் இருக்கும், நம்மளுடைய மெமரிஸ், அதாவது நினைவுகள் இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளுடைய உணர்வுகள், அதாவது இமோஷன்ஸ். இந்த மூணும் மேக்ஸ் அப் தி இன்னர் ரியாலிட்டி. இப்போது இந்த அவுட்டர் ரியாலிட்டி, இன்னர் ரியாலிட்டி நமக்கு தெரியும். இதோட கரை எது அப்படின்னு பார்த்தா இந்த ஃபிசிக்கல் செல்ஃப். இப்போ இதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கடல் இருக்கு இல்லையா, இது நம்மளுடைய அவுட்டர் ரியாலிட்டின்னு வச்சுப்போமே. இந்த கரைங்கிறது இந்த உடல். இந்த கரையை தாண்டி ஒரு ஊர் ஒன்று இருக்குது இல்லையா, மக்கள் இருக்காங்க இல்லையா, இது இன்னர் ரியாலிட்டி. இந்த ஊருக்குள்ள மக்கள் இந்த கடல் இருக்குது, ஆனால் அந்த கடலுக்குள்ளே அவங்க போகிறது வெரி ரேர். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் போவாங்க, கடலில் மீன் பிடிக்க போவாங்க, கடலில் சர்ஃபிங் பண்ண போவாங்க. அப்படி ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் அவங்க உள்ளே போவாங்க. இல்லைன்னா ஊர் மக்கள் ஊர்லேயே இருப்பாங்க.
நம்மளுடைய இன்னர் ரியாலிட்டியும் அப்படி தான். நம்மளுடைய தாட்ஸ், நம்ம நினைவுகள், நம்மளுடைய உணர்வுகள் எல்லாமே உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று தங்களுக்குள்ளே ஒரு இன்ட்ராக்ஷன் நடத்திக்கிட்டு இருக்கும். ஒரு பேச்சுவார்த்தை இருக்கும், ஒரு சண்டை இருக்கும், ஒரு குழப்பம் இருக்கும். ஆனால் அது வெளியில் வர்றது ரொம்ப ரொம்ப ரேர். ஆனால் இந்த கடல் இருக்கு இல்லையா, இது எப்போயும் இது ஒரு அவுட்டர் ரியாலிட்டி. இது எப்போயும் அலை இந்த கரையை நோக்கியே அடிச்சிட்ருக்கும். இங்கே நான் கடல்னு சொல்கிறது அவுட்டர் ரியாலிட்டி. இதில் வர அலைன்னு சொல்கிறது இங்கே நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலை. இந்த அலைங்கிற சூழ்நிலையை இந்த அவுட்டர் ரியாலிட்டி உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அது எவ்வளவு பலமாக இருக்கணுமோ அவ்வளவு பலமாக சில நேரத்தில் இருக்கும். எவ்வளவு சாதாரணமாக இருக்கணுமோ அந்த மாதிரி அது இருக்கும். அது இந்த உடலை தாக்கும் எப்போவும். இப்போ எப்படி ஒரு அலை ஒரு கரையை நோக்கி வருது இல்லையா, சில சமயம் அப்படியே அந்த கரையை அரிச்சுண்டு அந்த மண்ணை எடுத்துட்டு திருப்பி அந்த அலை கடலுக்குள்ளே போகும். சில சமயம் கடலில் இருக்கிற சில விஷயங்களை கொண்டு கரையில் கொண்டு தூக்கி போடும். ஸோ இந்த அவுட்டர் ரியாலிட்டி அதே மாதிரி தான். இது ஒரு இல்யூஷன். இந்த அவுட்டர் ரியாலிட்டின்னு இப்போ நம்ம சொல்கிறது அது கிரகங்களாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், பஞ்சபூதங்களாக இருக்கலாம். இது எல்லாமே நம்மளோட இல்யூஷன். என்னென்னா இது நம்மளோட இன்ட்ராக்ட் பண்ணுது, நமக்கு உதவுது, நமக்கு உதவி செய்ய தான் இது எல்லாமே இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கோம். ஆனால் இவை அனைத்தும் ஒரு சூழ்நிலையை தான் கிரியேட் செய்யும். நமக்கு அப்படி தோணும். அது நமக்கு ஒரு ஹெல்பிங் ஹேண்டு கொடுக்குது அப்படின்னு. ஆனால் அப்படி இல்லை. அப்படி இல்லாததுனால தான் நம்ம நிறைய கஷ்டத்துக்கு உள்ளாரோம். மன கஷ்டமாக இருக்கும், உடல் ரீதியாக கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த அவுட்டர் ரியாலிட்டியை நம்ம புரிஞ்சுக்க தவறிடுறோம். நம்ம எல்லாரையும் நம்பிடுறோம். நம்ம எல்லார் மேலேயும் ஒரு விசுவாசத்தை காட்டுறோம். நம்ம எல்லார் மேலேயும் ஒரு அன்பை செலுத்துகிறோம். ஆனால் அது அனைத்தும் ஒரு இல்யூஷன் தான். எப்படி ஒரு அலை கரையை அடிச்சுட்டு திருப்பி அந்த அலை அந்த கடலுக்குள்ளேயே போதோ, அப்படி தான் இந்த பரிவும், இந்த பாசமும், இந்த நேசமும், இந்த துரோகமும், ஏன் நல்லதை மட்டுமே சில கெட்டது கூட நமக்கு ஒரு சூழ்நிலையாக நமக்கு வருது. இது நம்ம புரிஞ்சுட்டோன்னா நமக்குள்ள ஒரு அமைதி கிடைக்கும். அப்போது இந்த இன்னர் செல்ஃப் இருக்கு இல்லையா, இன்னர் ரியாலிட்டி இருக்கு இல்லையா, அது இந்த விஷயத்தை பார்க்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த இன்னர் ரியாலிட்டி இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே நம்ம வெளியிலையும் விட முடியாது. இந்த இன்னர் ரியாலிட்டியில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம அவுட்டர் ரியாலிட்டிக்கு கொண்டு வர முடியாது. நாம் எண்ணுவதையெல்லாம் சொல்ல முடியாது. நம் நினைவுகளை எல்லாம் அழிக்க முடியாது. நம் உணர்வுகளை எல்லாம் பகிர முடியாது. ஸோ உள்ளே இருக்கிறத வெளியிலையும் சொல்ல முடியாது, வெளியில் இருக்கிற அனைத்தையும் உள்ளேயும் நம்ம எடுத்துக்க கூடாது. அதுக்கு தடுப்பாக தான் இந்த உடல் இருக்கிறது. இந்த உடல் நிர்ணயம் பண்ணும் எதை உள்ளே எடுக்கணும், எதை வெளியில் விடணும். சில ட்ராமாஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உடல் தான் சஃபர் பண்ணும். ரொம்ப ரொம்ப பர்சன்டேஜ் கம்மி இந்த மனசளவில் அது போகிறது. இப்போ ஒரு தீக்காயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டுனா ஃபஸ்ட்டு எஃபெக்ட் ஆகிறது இந்த பாடி. அதோட ட்ராமா அந்த இன்னர் செல்ஃபுக்கு போகும். ஆனால் அந்த பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும். பர்சன்டேஜ் அப்படி ஜாஸ்தியாக போச்சு அப்படின்னா உடல் ரீதியாக நமக்கு அழுத்தம் இல்லை, ஆனால் மன ரீதியாக அழுத்தம் இருக்குன்னா அதோட இம்பேக்ட் ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும். அதனால தான் இந்த பாடி இருக்குது, இந்த
அவுட்டர் ரியாலிட்டியும் இந்த இன்னர் ரியாலிட்டியும் இன் கான்ஃப்ளிக்ட் கொண்டு வராமல் அதை ஒரு சுமூகமான ஒரு நிலையில் அது வைக்குது. இப்போ நம்ம உள்ளே நினைக்கிறதெல்லாம் இப்போ நம்ம வெளியில் இப்படி சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம இந்த ஊருக்குள்ளே இருக்கிற வேஸ்ட் மெட்டீரியல், நமக்கு தேவைப்படாத விஷயங்கள், அதை எல்லாத்தையும் கொண்டு போய் கடலில் கொண்டு போய் டம்ப் பண்ணால் என்ன விளைவு இருக்குமோ அந்த விளைவு தான் நமக்குள்ளே ஏற்படும். அதனால் இந்த உள்ளே இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம வெளியில் கொண்டு வர முடியாது. அப்படின்னா நம்ம அடுத்தது என்ன பார்க்கணும், நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். இப்போது இந்த ஃபிசிக்கல் பாடி பற்றி நம்ம தெரிஞ்சுட்டோம், இந்த இன்னர் ரியாலிட்டியை பற்றி தெரிஞ்சுட்டோம், இந்த அவுட்டர் ரியாலிட்டி பற்றி தெரிஞ்சுட்டோம். இப்போது இந்த மூணையும் நம்ம கோஆர்டினேட் பண்ண வைக்கணும். எப்படி நம்ம கோஆர்டினேட் பண்ண வைக்கிறது, அதை ஒன்றுக்கொன்று இன்டராக்ஷன் பண்ண வைக்கணும். அப்போ இன்டராக்ஷன் நடக்கிறச்ச என்ன ஆகும், ஒரு டிஸ்கஷன் இருக்கும். எதெல்லாம் டிலீட் பண்ணணும், எதெல்லாம் ஏற்றுக்கணும், எதுக்கெல்லாம் பவுண்ட்ரிஸ் போடணும், எதெல்லாம் நம்ம டெவலப் பண்ணி ஒரு பாசிட்டிவான ஒரு ரிலேஷன்ஷிப் பில்டு பண்ணணும், எதுக்கெல்லாம் வீக்னஸ் இருக்கோ அதை எப்படி புரிஞ்சுக்கணும், அதை நம்ம எப்படி மதிக்கணும். இதை இந்த இன்னர் ரியாலிட்டியும் புரிஞ்சுக்கணும், இந்த அவுட்டர் ரியாலிட்டியும் புரிய வைக்கணும். அப்படி பண்ணுறது மெயின் வேலை இந்த செல்ஃபுக்கு இருக்குது, இந்த உடலுக்கு இருக்குது. அப்போது இந்த மூணும் கோஆர்டினேட் ஆகி ஒரு முகத்தன்மையை அங்கே கொண்டு வரும். இப்போ நம்ம கோஆர்டினேட் பண்ணுறது அப்படிங்கிறது எது, இந்த ஃபோக்கஸ்டாக, அதாவது ஆல் த த்ரீ ஷுட் பி இன் த ஸ்ட்ரெயிட் லைன். காயத்ரி மந்திரத்தில் சொல்கிற மாதிரி இந்த இன்னர் ரியாலிட்டி, செல்ஃப் அண்ட் தி அவுட்டர் ரியாலிட்டி, ஆல் ஆஃப் தெம் should be in one straight line. They should be focused and they should be interactive. அப்போது நம்மளால் ஒரு அந்த இடத்துல ஒரு அமைதியை கொண்டு வர முடியும். ரெண்டாவது, both the inner and the outer realities should accept and delete unwanted things. இதுதான் நான் சொன்ன அந்த குட் பைஸ். இந்த குட் பைஸ் பீப்புளாக இருக்கலாம், டு லெட் கோ ஆஃப் இமோஷன்ஸ். ஒருத்தன் மேலே நமக்கு கோபம் இருந்ததுன்னா அதை எப்போ பார்த்தாலும் வச்சிட்ருக்கணும்னு அவசியம் இல்லை, அதை வி ஷுட் லெட் கோ. அதே மாதிரி இந்த என்விரான்மெண்ட், வி நீட் டு ப்ரிசர்வ் த நேச்சுரல் என்விரான்மெண்ட். அந்த ப்ராப்பரான ஒரு அட்மாஸ்ஃபியர் இருந்தால் தான் நம்மளோட அந்த இன்னர் செல்ஃப் ஒரு இன்டராக்ஷனுக்கு உட்பட்டு அந்த இடத்துல கோஆர்டினேட் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு அழகான ஒரு அட்மாஸ்ஃபியரை பார்த்தோன்னா நம்ம மனசு எவ்வளோ அமைதியாக இருக்குது. அதே ஒரு குப்பை, ஒரு அழுக்கான ஒரு இடத்துல இருந்தால் நம்ம மனசு என்ன பாடுபடுது அப்படின்னா அந்த இடத்துல கோஆர்டினேஷன் இல்லை. ஸோ அந்த என்விரான்மெண்ட்டில் எதெல்லாம் தேவை, எதெல்லாம் தேவைப்படாது, இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதனால தான் நம்ம எப்போவுமே நம்ம கலாச்சாரத்தில் நம்ம நம்மளை சுற்றி இருக்கிற விஷயத்த ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும்னு சொல்லுது. நம்ம வெள்ளி செவ்வாய்னா வீட்டை துடைப்போம், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைப்போம். பூஜை ரூமில் இருக்கிற பாத்திரம், விளக்கு, இது எல்லாத்தையும் தேய்ச்சி அலம்பி நம்ம நீட்டாக வைக்கிறது. இது எல்லாத்துக்கும் என்ன ரீசன்னா, இந்த இன்னர் ரியாலிட்டி should feel comfortable with the outer reality. அதே மாதிரி இந்த இன்னர் செல்ஃபுக்குள்ளே இருக்கிற ஈகோ, அன்வான்ட் ஸ்கெப்டிசிசம், அதுக்கப்புறம் இந்த தேவையில்லாமல் நமக்கு இருக்கிற இந்த டிசையர்ஸ், இந்த மாதிரி ஒரு குரோதம், ஒரு விரோதம், இதை அந்த இன்னர் ரியாலிட்டி delete பண்ணணும். அதனால் அவுட்டர் ரியாலிட்டிலையும் சிலவற்றை நாம் ரிமூவ் பண்ணணும், இன்னர் ரியாலிட்டிலையும் நம்ம
ரிமூவ் பண்ணணும். அதே மாதிரி தடுப்பாக இருக்கிற இந்த செல்ஃபையும் நம்ம நல்லபடியாக ஹெல்த்தியாக அந்த உடலுக்கு எந்த ஒரு குறைபாடும் வராமல் நம்ம பாதுகாக்கணும். அப்படி பண்ணுறச்சு தான் நமக்கு இது 3ம் ஒரே நேர்கோடில் வரும். அப்படி இதை புரிஞ்சுக்கறச்ச நம்மளுடைய இந்த வாழ்க்கையில் எப்பவும் அமைதி இருக்கும். நம்ம வாழ்க்கையில் அமைதியை நம்ம பார்க்க உடல் ரீதியாகவும் நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருப்போம், மன ரீதியாகவும் நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருப்போம். அப்படியாப்பட்ட வாழ்வு நோக்கி நம்ம பயணம் செய்யறச்ச சில விஷயங்களை நம்ம விட்டு கொடுத்து நம்ம வாழறச்ச இந்த நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளும் திருநாளே. நன்றி, வணக்கம்.